வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி பண்ணை வச்சு வீட்டிலையே ஈஸியாக பட்டர் பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் கடையில் பன்னு வாங்கி வச்சுருக்கேன். இது சின்ன பன்னு, நீங்கள் பெரிய பண்ணாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பன்னில் நடுவில் கட் பண்ணிக்கலாம். முழுசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பண்ணையும் செஞ்சு வச்சிடலாம். நம்ம எல்லா பண்ணையுமே செஞ்சு வச்சிட்டோம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா பரசி விட்டுறலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பண்ணை ஒன்றொன்னா இதில் வச்சிடலாம். உங்கள் தோசைக்கல்லில் எத்தனை பண்ணு அடுக்க முடியுமோ நீங்கள் அத்தனை பண்ணு அடுக்கிக்கோங்க. இப்போ இது பெருசு அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வச்சுட்டேன். இது மேலே கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பண்ணலையும் நீங்கள் பட்டரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 2 செகண்டு இப்படியே இருக்கட்டும். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு திருப்புறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் வச்சு திருப்பிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பண்ணையுமே திருப்பி விட்டுறலாம். இப்போ திருப்பிட்டு லைட்டாக அப்படி அமுக்கி அமுக்கி விட்டுருங்க. இப்போ ஒரே பக்கமே ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நம்ம நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை திருப்பி போட்டு எடுத்துக்கணும். அடுப்பு ஆரம்பத்துலேருந்தே சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா கருகிறதுக்கு சான்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டோம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு இதை பொறுமையாக மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாலெல்லாம் நல்லா உரிகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்தாலே தெரியும் பாதி பாலை பன்னு நல்லா உறிஞ்சிருச்சு. மீதி பாலையும் உரிகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே பால் எல்லாத்தையுமே பன்னு நல்லா உறிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ பன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பட்டர் பன்னு. இப்போ வீட்டிலையே கம்மியான செலவில் ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியேவும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.